பெண் மனசு பேசுகிறது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இவங்க எனக்கு கோவத்த உண்டாக்கிட்டாங்க. இவங்க உள்ள நான் செத்தாலும் பேச மாட்டேன். இவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய கோவங்களையும், ஆத்திரங்களையும், வெறுப்புகளையும் நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம். அது நல்லதா? அப்படின்னா நிச்சயமா நல்லது கிடையாது. ஏன்னா, அது முதல்ல என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கே அது கேட விளைவிக்கும். நம்ம உடம்புல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு. நெறைய சக்கரங்கள் இருக்கு. ஆனா, அதில முக்கியமானது 7 சக்கரங்கள். அந்த 7 சக்கரங்கள்ல அ முக்கியமான சக்கரம் சோலார் பிளக்ஸ் சக்கரம்னு சொல்லுவோம். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொப்புளுக்கு ஒரு அடிக்கு மேல இருக்கு. அந்த சக்கரத்தில போயி நம்ம படுற கோவங்கள், நம்மளுடைய எமோஷன்ஸ் அத்தனையும் அந்த இடத்துல ஸ்டோர் ஆயிடும். கெட்ட எமோஷன்ஸா இருக்கிறச்சு அது என்ன பண்ணும்னா, நாளடைவுல நமக்கு வயித்துல ப்ராப்ளங்கள கண்டிப்பா உண்டாக்கும். தீராத வயித்து வலியை கொண்டு வரலாம். இல்ல அஜீரண கோளாறுகளை கொண்டு வரலாம். இல்ல லேடீஸா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா மென்சஸ் ப்ளீடிங் ஜாஸ்தியாகலாம். இதெல்லாம் ஏன்னா, அந்த இடத்துல போய் அந்த எமோஷன்ஸ் அப்படியே ஸ்டோர் ஆறதுனால, அது நெகட்டிவ் எஃபெக்ட்ட நம்மளுடைய உடம்புக்கு குடுக்கும். ஸோ இந்த மன்னிக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு தெய்வ குணம். ஒரு கன்னத்த அரைஞ்சா மறு கன்னத்த காட்டுன்னு இயேசுநாதர் சொன்னது சும்மாலாம் கிடையாது. நம்ம மன்னிக்கிறச்சே, அவங்களுக்கு நம்ம மன்னிப்பு குடுக்குறோமோ இல்லையோ, நம்ம உடம்புக்கு முதல்ல நல்ல ஒரு ஹெல்த்த அது கொண்டு வரும். மன்னிக்கிறதுனால நெறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும். அவங்களும் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. ஐயோ! நம்ம இவ்ளோ பேசியிருக்கோம். ஆனா கூட ஒரு வார்த்தை கூட நம்மள அவங்க திட்டவோ, கோவப்படவோ எதுவுமே பண்ணலையே! மாறா அவங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்களே! அப்படின்னு கூட நம்மள யோசிப்பாங்க. அந்த யோசனை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள பேசினது நம்ம தப்பு அப்படிங்கிறத உணர ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கான டைம நம்ம கண்டிப்பா குடுக்கணும். வாழ்க்கையில நம்ம எதையுமே எடுத்துட்டு வர போறதில்ல. எதையுமே எடுத்துட்டு போறதும் இல்ல. 6 அடி மண்ணு கூட நமக்கு சொந்தம் கிடையாது. நம்மள புதைச்ச இடத்துல 6 மாசம் கழிச்சு இன்னொருத்தங்கள புதைக்கிறதோ, எரிக்கிறதோ செய்ய போறாங்க. அப்படி இருக்கிறச்சே, நம்ம எத எடுத்துட்டு போறோம்? புண்ணியங்கள மட்டும் தான் நம்ம மேல தூக்கிட்டு முடியும். அப்ப எவ்வளவுக்கு மன்னிக்கிறோமோ, எவ்வளவுக்கு மனுஷனா இந்த உலகத்துல நம்ம வாழறோமோ, அந்த அளவுக்கு நம்ம திருப்பி பிறவிகள நிச்சயமா எடுக்க முடியாது. இத பத்தி நம்ம நெறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போலாம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு நீங்க ஆதரவு குடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, பெல் ஐகான பிரஸ் பண்ணிடுங்க. உங்க கமெண்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. நன்றிகள்.